ஹாய் ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அக்ஷத் நிருப்பம் இந்த வாரம் தளபதி திருவிழா ரவுண்டில் என்ன சாங் பாடியிருக்காரு, அவருக்கு ஜட்ஜஸ் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் ஸ்பெஷல் கெஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்திருக்காங்க. அவங்க என்னென்ன விஷயத்தெல்லாம் ஸ்டேஜில் ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபுல் டீட்டெயில் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற பர்சனாக நீங்கள் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்து போற வீடியோக்கான நோட்டிபிகேஷன்ஸ் அண்ட் பாப்அப்ஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூஸா கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பத்தி உங்களுக்கான கருத்துக்கள் ஏதாச்சும் தாராளமா நீங்க கமெண்ட் பாக்ஸ்லயும் மென்ஷன் பண்ணலாங்க. ஸோ ரீசெண்டா ஜீ தமிழ்ல நடந்திருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ரியாலிட்டி சிங்கிங் காம்படிஷன் ஷோ அப்படின்னு சொன்னோம்னா சரிகமப்பா லிட்டில் சாம்பியன் சீசன் 5 அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது ஜூனியருக்கான லெவல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுல கிட்டத்தட்ட 25 கண்டஸ்டன்ஸ் இருக்காங்க. இவங்க எல்லாரும் பல ரவுண்ட்ஸ்கள் வந்து கடந்து வந்து இப்போ சூப்பராகவே ஸ்டேஜ்ல பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில அக்ஷத் நிருப்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய இவருடைய பர்ஃபார்மன்ஸ் நிஜமாவே ஹைலைட்டடா சொல்லணும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவரு மோஸ்ட்லி செலக்ட் பண்ணி பாடக்கூடிய பாடல்கள் வந்து இது வரைக்கும் இந்த சீசன்ல வந்து பாத்தீங்கன்னா பக்தி பாடல்கள் தான் செலக்ட் பண்ணி பாடிட்டு இருந்தாரு, சிவபெருமான பத்தி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில இந்த வாரம் நடக்க போற ரவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா தளபதி திருவிழா ரவுண்ட். ஸோ தளபதிக்காகவே ஸ்பெஷலா இந்த ரவுண்ட் வந்து வச்சிருக்காங்க அப்படின்னு நமக்கு கிளியராகவே தெரியுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவர் பேஸ் பண்ணி நடிச்சிருக்கக்கூடிய படத்துல தான் பாட போறாங்க. அந்த வகையில அக்ஷத் நிருப்பம் செலக்ட் பண்ணியிருக்கிறது, அதாவது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மெர்சல் படத்துல இருந்து வாராய் அவர் அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழன்டா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சாங்கை தான் அவர் வந்து பாடியிருக்காங்க. ரொம்பவே போல்டாகவும் ரொம்பவே கிளியராகவும் பர்ஃபெக்ஷனாகவும் அவரால் எந்த அளவுக்கு கொடுக்க முடியுமோ அந்த விஷயத்தை வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இவர் ஆல்ரெடி இவரோட பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்கும் அப்படின்ற விஷயத்துல இவர் இந்த வரை சினிமா பாட்டு பாடும்போது ரொம்பவே கேட்க சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஜட்ஜஸும் பல வகையில பாராட்டிருக்காங்க இவருடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு கூட சொல்லாங்க. அந்த அளவுக்கு இருந்துச்சு அக்ஷத் நிருப்பம். கூட வந்திருக்கக்கூடிய ஸ்பெஷல் கெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது பாடலாசிரியர்கள் நம்மளுடைய ரிப்போர்ட்டர் ராஜ்மோகன், இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா வந்திருப்பாங்க தளபதி அவரை பத்தி பேசுறதுக்கும் சொல்றதுக்கும். ஸோ தமிழ் எப்பவுமே வாழணும் அப்படின்ற விஷயத்தான் தளபதி எப்பவுமே சொல்லிட்டு இருப்பாரு. இதை 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா மக்கள் மனதை வந்து ஆழமா பதிய வச்சுட்டாரு அப்படின்லாம் பாத்தீங்கன்னா நிறைய விஷயத்த ஷேர் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி தளபதி அவர் பேசியிருக்கக்கூடிய விஷயங்கள், அவர் நடிச்ச படங்கள் எல்லாமே உணர்ச்சி பூர்வமாகவும் ஒரு சில விஷயங்கள் தமிழ் வந்து பாத்தீங்கன்னா வளர்க்கணும் அப்படின்னு பேஸ் பண்ணி தான் இருக்கும் அப்படின்ற விஷயத்த அதாவது பாடலாசிரியர் வந்து பாத்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி தளபதி திருவிழா ரவுண்ட் அவருக்கான ஸ்பெஷலான மூமெண்ட்ஸ் என்னென்னலாம் நடந்துச்சு அப்படின்ற விஷயத்தை பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ்ல வந்திருக்கக்கூடிய ஸ்பெஷல் கெஸ்ட் நிறையவே ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயம் கிளியரா தெரியுது. ஸோ இந்த வாரம் அக்ஷத் நிருப்பமுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு, தளபதி திருவிழா ரவுண்ட் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற விஷயத்த மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.